ஹாய் மக்களே, நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீ வரதராஜர் பெருமாள் கோயில் பற்றி தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா திருச்சி பெரிய கடை வீதியில் இருக்குது. இங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா தாயார் இருக்காங்க, சீனிவாச பெருமாள், வரதராஜ பெருமாள் இருக்காங்க. இவங்க வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருச்சிராப்பள்ளியில் மலைக்கோட்டையின் கீழே தெப்பக்குளத்தில் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னரும் விஸ்வநாத நாயக்க மன்னர் ஆட்சி காலத்தில் ஏற்பட்டிருக்கு. இங்கு ஓலைச்சுவடிகள் ஏறத்தாழ 300 ஆண்டுகள் மிகவும் பழமையானது. மேலும் வீடியோ முழுவதையும் பாருங்கள். வீடியோ லாஸ்ட்டில் இந்த வரலாற்றை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வரலாற்றில் என்னென்னா, திருச்சிராப்பள்ளி முன்னாடி திரிசிரபுரம்னு அழைச்சாங்க. வாங்க, இதான் வரதராஜ பெருமாள் கோவிலின் துளசி மாடம். வரதராஜ பெருமாள் கோவில் முன்புறம். வாங்க உள்ளே போகலாம். தாயார் வரதராஜ பெருமாள், சீனிவாச பெருமாள், பூஜை நடக்கிறது. இது 400 வருஷம் பழமையான கோயில். இது கிட்டத்தட்ட 10 தலைமுறையாக பார்த்துட்ருக்கோம். எங்கள் சொந்த கோயில். இது மாதம் மாதம் திருவோணம் நடக்கிறது. ஆவணி மாதம் கல்யாண உற்சவம், பெரிய திருவோணம் நடக்கிறது. சித்திரை மாதம் கெட வாகனம் புறப்பாடு, பெரிய புறப்பாடு உண்டு. அது மாதிரி நவராத்திரி உண்டு. நவராத்திரி மாதம் காலம்பரை 6 மணிக்கு திறப்போம். டெய்லியாக மார்கழி மாதம் டெய்லி உண்டு. பெருமாள் கோவில்னாவே சொர்க்கவாசல் திறப்பு தான். இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் திறப்பாங்க. இந்த மாதம் 30ஆம் தேதி சொர்க்கவாசல் திறக்கிறாங்க. பள்ளி இருக்குது. பள்ளியை பார்த்துட்டு சொர்க்கவாசலை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கே திறந்து வச்சுருக்காங்க. வேலையின் காரணமாக இந்த சொர்க்கவாசலை திறந்து வச்சுருக்காங்க. நம்ம வீடியோவுக்கு பயனுள்ளதாக இருக்குது. வாங்க கோபுரத்தை பார்ப்போம். கோபுரத்தை பார்த்துட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு தண்ணி எப்போதுமே வற்றாதான், நிறையா இருக்குமா அந்த கிணத்துல. இப்போ கோயிலை சுற்றி போகிறோம். கோயிலை சுற்றி மேலே கோபுரத்தை பார்த்துட்டு அப்படியே கோயிலை சுற்றி போகிறோம். போகும்போது கோயில் முன்புறம் போகிறோம். கோயில் முன்புறம் போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா கற்பனா சுவாமிகள் இருக்கார். முன்னாடியே உள்ள நுழையும் போது கற்பனா சுவாமி இருக்கார். இவர் அடுத்து நம்ம வெளியில் போகிறோம். வெளியே போய் இப்போ இதில் ஒரு என்ன அதிசயம்னா, கோயிலை சுற்ற போகிறோம். கோயில் பின்புறத்தில் ஒரு கல் பதிக்கப்பட்டிருக்கு. அது என்ன கல்லுன்னு பார்ப்போமா? வாங்க. இதுதான் அந்த அதிசய மீனுக்கள் பதிச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் இந்த கோயிலோட பின்புறம் இருக்குது. கோயிலை சுற்றி இந்த மீனுக்கள் பதிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் வீடியோவில் சொன்ன குறிப்புகள் எல்லாம் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில்
பார்ப்போம். பாய்.